ஆனா ஜெயிச்ச பிறகு என் அம்மாவை அடிச்சாங்களே பாட்டில், அவங்களை தேடி பிடிச்சி என்ன செய்யணும்னு தெரியும் காவல்துறை வச்சு. வில்லிவாக்கமே என்னோட வீடா மாறி உங்களுடைய தங்கி என்னுடைய வாழ்க்கை முழுசும் நான் தொடருங்கிறத நான் உறுதி கொடுக்கிறேன். தெய்வத்தால் ஆகாத என்னும் முயற்சிதான் மெய்வருத்து கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம மாவட்ட அண்ணன், குமார் அண்ணன், பிரபு அண்ணன், பகுதி செயலாளர்கள், அப்புறம் என்னுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய அம்மாக்கள், அக்காக்கள், தங்கைகள், அப்புறம் என் குட்டி குட்டி பசங்களாக இருக்கக்கூடிய என்னுடைய தம்பிகள், குட்டி குட்டி தங்கச்சிங்க, அகத்தியர் நகர்னு சொல்லும் போதே உள்ள வரும் பொழுதே அவ்வளோ ஒரு வைப்ரேஷன். அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு குறை இருந்துச்சு. அம்மா இல்லை அம்மா இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மாவை பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மாவே உயிரோடு வந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு முகத்திலும் எங்க அம்மா உயிரோடு வந்த மாதிரியே இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போகும்போது எனக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு எமோஷன்ஸ் இருக்கு. ஒண்ணுமே இல்லாம லைஃப சின்ன வயசுல 5 வயசுல ஒரு அனாதையா ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு இத்தனை பேரு, இத்தனை குடும்பம் எனக்காக, நம்ம தலைவர் விஜய் அண்ணனுக்காக ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வந்தே ஆகணும். ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு எல்லாரும் ஒரே மாதிரி பேசி பேசி ஆனா ஜெயிச்சு முடிச்சுட்டு எங்க தெருவுக்கு வரவே இல்லை, எம்எல்ஏ ஆபீஸே காணோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீட்லயும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு திமுக இறக்கி விட்டுருக்காங்க. குடும்பமா வருவாங்க, முதலமைச்சர் குடும்பம்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பேர் மக்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? 21 ஓட்டு போட்டீங்க எல்லாரும். ஆனா வந்தாங்களா? முதலமைச்சர் குடும்பம் வந்தாங்களா? வில்லிவாக்கம் பகுதி மக்களை வந்து பார்த்தாங்களா? ஜெயிச்ச எம்எல்ஏ வந்தாங்களா? இல்ல ஏதோ ஆபீஸ்னு ஒண்ணு இருந்துச்சா? அப்ப என்ன தைரியத்துல திருப்பி வந்து முதலமைச்சர் குடும்பமும் யாரோ ஒருத்தர் அண்ணா நகர்ல இருந்து இங்க தூக்கிட்டு வந்து அவரே அழுது அழுது வந்திருக்கிறாரு. அவர் பாவம் 1 வருஷமா அண்ணா நகர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் அங்கிருந்து மாத்தி இங்கிருந்து வரும்போதே அழுதுகிட்டே வராப்புல. அழுதுகிட்டே முதல் நாளே அழுதா என்ன ஆகும்? எலெக்ஷன் டேக்கு அழுதுதான் போறாரு. அதனால அவரை பத்தி நம்ம கண்டுக்க வேணாம். ஒவ்வொரு தெருவா உங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது ஒவ்வொன்னு நீங்க சொல்றீங்க. என்ன தேவைன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே நான் தெருவா வந்து பார்க்கும்போது தெரியுது, ஒரு ரோடு சரியில்லை. ரோடு விட்டுருங்க, ஒரு டிரைனேஜ் கிடையாது. இங்க இருந்து ஒரு கழிப்பறை போயிட்டு போற ஒரு டிரைனேஜ் கிடையாது. மழை வந்தா மழை தண்ணீரும் டிரைனேஜ் தண்ணீரும் கலந்து வீட்டுக்குள்ள வந்துருது. தண்ணி, குழாய் தண்ணி வீட்டுக்குள்ள கிடையாது. கரண்ட் சரி, நிறைய இடத்துல இருட்டா இருக்கு. நம்மளுடைய பெண் குழந்தைகள் ஸ்ட்ரீட்ல போகும்போது இருட்டா போகும்போது எப்ப என்ன நடக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒவ்வொரு தெரியும் லைட்டு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள். சத்யா நகர்ல ஆரம்பிச்சேன். சத்யா நகர்ல போகும்போது வீடு இடிக்க போனாங்க. வீடு இடிக்க மாட்டேன்னு 21ல பட்டா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா எல்லா வீடையும் இடிச்சு முடிச்சுட்டாங்க எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே. அப்ப வில்லிவாக்கம் ஃபுல்லா இடிக்க ஒரு தட்டி வந்தாங்கன்னா திருப்பி வீடு இடிச்சிருவாங்க. ஆனா இதெல்லாம் நான் வில்லிவாக்கம் மக்களுக்கு நல்லது செஞ்சேன்னு சொல்றதுக்கு நீ வேட்பாளர்கள் ஒன்றும் கிடையாது. எனக்கு முதலமைச்சர் குடும்பம் தெரியும், எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், மகனை தெரியும், மருமகன் தெரியும்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு எம்எல்ஏ பையன் குடும்ப ஆட்சி, மேலேயும் குடும்ப ஆட்சி, இங்க இருக்க வேட்பாளரும் குடும்ப ஆட்சி, எல்லாம் எம்எல்ஏ பசங்க தான் இங்க வருவாங்க. எம்எல்ஏ பசங்களுக்கு என்ன தெரியும்? வசதி வாய்ப்பு தெரியும். ஏழ்மனா என்னன்னு தெரியுமா? ரேஷன் கடையில அரிசி கிடைக்குதா, துவரம் பருப்பு கிடைக்குதா, இல்ல எண்ணெய் கிடைக்குதா, சக்கரை கிடைக்குதுன்னு தெரியுமா? அண்ணா நகர்ல இருந்து வந்திருக்காரு மோகனோட பையனுக்கு வருமானம் என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். சின்ன வயசுல ரேஷன் கடையில பிஹெச்ல உட்காந்து போய் அரிசி வாங்கி மண்ணெண்ணெய் வாங்கி சாப்பிட்ட குடும்பம் நானு. சின்ன வயசு ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த பையன் நானு. அதனாலதான் 6 அடி வளர்ந்துட்டேன். எல்லாரும் கேட்பாங்க, எப்படி 6 அடி வளர்ந்த, எப்படி 6 அடி வளர்ந்தேன்னு. ரொம்ப பெரிய ஆர்லிக் சாப்பிட்டீங்களா, போன் மிட்டா சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தப்பா, எம்ஜிஆர் போட்ட அரிசி சாப்பிட்டு வளர்ந்தப்பா நானு. என்ன உங்களை மாதிரி அமெரிக்கால போய் லண்டன்ல போய் வீடு வாங்கி வைக்கல நானு. என்ன சம்பாதிச்சனோ டிக்ளேர் பண்ணிட்டு எல்லா சொத்தையும் மக்களுக்கே கொடுக்கணும்னு வந்துட்டு நம்ம சிஎம் மாதிரி என் அக்கௌண்ட்ல வெறும் 10,000 ரூபா தான் இருக்குன்னு போய் சொல்ல நான் வரல. என்ன இதெல்லாம் நியாயமா?
உங்க அக்கௌண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் இருக்குல்ல, முதலமைச்சருக்கு 10,000 ரூபாய் தான் இருக்குன்னா என்னன்னா நியாயம்? அது எவ்வளவு பெரிய இதுலயே ஏமாத்து வேலை. 10,000 ரூபாய் குடும்பமா அப்படி பார்த்தா ஏன் வந்து ஆழ்வார்பேட்டில் வாழ்றீங்க? நம்ம சத்யா நகர்ல தானே நீங்க வாழ்ந்துருக்கணும். 10,000 ரூபாய் தான் இருக்குன்னா சத்யா நகர்ல தானே நீங்க இருந்திருக்கணும், இல்ல அகத்தியர் நகர்ல தானே இருந்திருக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவர்களே, அவ்வளவு பெரிய வீடு நீலாங்கரையிலயோ இங்கே எப்படி வந்துச்சு? செரண்டாப் ரோட்ல வீடு எங்க இருந்து வந்துச்சு? 100 கோடி ரூபாய்க்கு வீடு எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் அவங்க அப்பா கலைஞர் காலத்துல அடிச்ச ஊழல் பொண்ணா இப்ப தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா அக்கௌண்ட்ல கேட்டா 10,000 ரூபாய் தான் இருக்குங்கிறாங்க. மக்களே நியாயமா? அதெல்லாம் நான் ஜெயிச்சா ஒவ்வொரு 3 மாசமும் என்னுடைய சொத்து கணக்கை இங்கேயே தாக்கல் செய்வேன், உங்க முன்னாடியே தாக்கல் செய்வேன். இங்க இருக்க ரோட்ல வந்து கான்ட்ராக்ட் சம்பாதிக்க நான் வரல. நான் திருடவே மாட்டேன், அதுல உறுதியா சொல்றேன். எனக்கு இந்த திருட்டு தொழிலே பிடிக்காது. அரசியல திருட்டு தொழிலா ஆக்கிட்டாங்க. அரசியலுங்கிறது காமராஜர் மாதிரி நல்ல விஷயம், நல்லது செய்ய வந்திருக்கோம். என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான், நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க போறது இல்ல. அம்மாக்களே, உண்மையிலே சொல்றேன், நான் இன்னைக்கு சொல்றேன், உண்மையிலே சொல்றேன். என்கிட்ட பெரிய காசு எல்லாம் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க என் குடும்பத்துல அவரு பெரிய ஆளுன்னு, அதெல்லாம் கிடையாது. நான் தன்னந்தனி ஆளு. மக்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு நான் ரோட்டுக்கு வந்துட்டேன். என்கிட்ட அவங்க ஒரு ஓட்டுக்கு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் காசு கொடுப்பாங்க, திடீர்னு மிக்சி கொடுப்பாங்க. ஆனா ஜெயிச்சு முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. 5 வருஷம் காசு இருக்க மாட்டாங்க. 2,000 ரூபாய் கொடுத்துட்டு 5 வருஷம் கிட்டத்தட்ட 500 கோடி 1000 கோடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் வேலை அது கிடையாது. நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க போறது இல்ல. ஏன்னா எங்க அம்மாவுக்கு காசு கொடுத்தா நான் ஓட்டு கேட்கணும், எங்க அக்கா கிட்ட காசு கொடுத்தா நான் ஓட்டு கேட்கணும், எங்க அண்ணனுக்கிட்ட நான் காசு கொடுத்தா ஓட்டு கேட்கணும், என் தங்கச்சி கிட்ட காசு கொடுத்தா நான் ஓட்டு கேட்கணும். சொல்லுங்க. மொத்தமா கடைசி நேரத்துல இந்த எம்எல்ஏ பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பேசணும்னு தெரியாது, வில்லிவாக்கம் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. கடைசியா வந்து நைட்டு போலீஸை வச்சே 3,000 ரூபாய் கொடுப்பாங்க. தமிழக காவல்துறை நீங்களே கொடுத்துக்கோங்க, அம்மாக்கள் எல்லாம் நம்ம பணம் தான், காசு அடிச்சு பண்ணா எல்லாம் வாங்கிக்கோங்க. ஆனா கொடுக்கும் போது விசில் சிம்பிள்ல குத்துன்னு குத்திட்டு போயிட்டே இருங்க. நம்ம யாரையும் பழி வாங்குவோம், யாரையும் வந்து வெறுக்கவோ வரல. மக்கள் கிட்ட நான் ஒவ்வொரு வீடா வரும் பொழுது அம்மா வாப்பா தண்ணி குடிப்பா, இந்தாப்பா ஜூஸ் குடிப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு ஓடி வராங்க வீட்டை விட்டு. எங்க கட்சிக்காரெல்லாம் பாருங்க சத்யா நகர்ல தான் வாழ்றாங்க, ஆழ்வார்பேட்டில் வாழல. இங்க நம்ம குமாரண்ணா பாருங்க இங்கதான் எப்பயுமே இருக்கும். நாங்க எல்லோரும் உங்களுள்ள ஒரு ஆளா எப்பயுமே இருக்கோம். நான் ஜெயிச்ச பிறகு இதேவே நடந்து வருவேன். நடந்து வருது. என்ன தம்பி நீ சொன்னியே, நீ ஏன் செய்யலன்னு என்கிட்ட கேட்கலாம். ஒருவேளை லைட்டு போறது கவர்மெண்ட் இல்லைன்னா என் காசுலயே நான் போட்டு கொடுக்குறேன், பிரச்சனையே கிடையாது. நான் கவர்மெண்ட் செய்யல, அவரு செய்யல, இவரு செய்யலாம் சொல்ல மாட்டேன், செய்வேன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பேச மாட்டேன், அதிகமா செயல்ங்கிறது சொல்லுவேன். நிறைய பேர் கேட்டாங்க இந்த அண்ணன் கோவப்படாதீங்கன்னு. நீங்க எல்லாம் அமைதியா உள்ளுக்குள்ள வச்சுக்கிறீங்க. நான் ரோடு இல்ல, டிரைனேஜ் இல்ல, இப்ப கூட ஒரு இடத்துக்கு போனோம், டிரைனேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதாங்களே. இவங்க எல்லாம் பார்த்துட்டு வரும்போது டக்குன்னு மைக்கு பிடிச்சா எனக்கு கோவம் வந்துருது. நான் என்ன பண்றது? நீங்க எல்லாம் என்கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்றீங்க, கோவப்பட்டு கத்துறீங்க. நான் மைக்க பிடிச்சி உங்க பிரச்சனையை சொன்னா ஏன்டா கோவப்படுறேன்னு கேக்குறாங்க மீடியால. உங்களுடைய கோவத்தை தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். ஆனா உண்மையை பேசிட்டு இருக்கேன் உங்களுக்காக. நான் போய் பேச மாட்டேன் எப்பயும். அதனால அகத்தியர் நகர்ல ஒட்டுமொத்த வில்லிவாக்கம் மக்களே, அவங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான். அன்னைக்கு பாட்டில தூக்கி நம்ம அம்மாவை அடிச்சாங்க, எனக்கு கோவம் வந்துச்சு, எமோஷனல் ஆயிட்டேன். போலீஸ் போய் சொல்லிருச்சு. அவங்க 2 பேரும் பாட்டில் வச்சு விளையாண்டுக்கிட்டாங்களாம். விளையாண்டு முடிச்சுட்டு அவங்கள பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா ஜெயிச்ச பிறகு என் அம்மாவை அடிச்சாங்களே பாட்டில், அவங்களை தேடி பிடிச்சி என்ன செய்யணும்னு தெரியும். காவல்துறை வச்சு எல்லாம் ஏமாத்திட்டோம். அதனால இங்க ஒரு அடிப்படை வசதியே கிடையாது. ஒரு காலேஜ் இருக்கா? நம்ம பசங்க படிக்கிறதுக்கு ஒரு காலேஜ் இருக்கா? அண்ணா நகரை எவ்வளவு அழகா ஆக்கி இருக்கிறாங்க. அப்படியே பக்கத்துல இருந்து வில்லிவாக்கம் வரும் பொழுது எவ்வளவு ரோட்ல நடக்க முடியாத பிரச்சனை இருக்கு, தண்ணி கூட இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கு. மழை பெஞ்சா கொசு வந்து இங்கதான் பல பேர் வந்து டெங்குல போய் படுத்துக்கிறாங்க. அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு தடி மழை வரும்போது நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க வில்லிவாக்கம். ஆனா மொத்த முதலமைச்சர் குடும்பம் இங்க வந்து வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தைரியத்துலன்னு தெரியல. அதுக்கெல்லாம் நீங்க ஏப்ரல் 23ஆம் தேதி 4ஆம் தேதி ரிசல்ட் இன்னைக்கு மதுல காமிச்சிட்டு போய்கிட்டே இருங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். ஒரே ஒரு சத்தியம் சொல்றேன், உங்க குடும்பத்துல ஒரு ஆளை நான் எப்பயுமே இருப்பேன்.
ஒரு எம்எல்ஏவா நான் இருக்க வரல. என்ன எம்எல்ஏவே பார்க்காதீங்க. நான் இன்னும் அரசியல்வாதியே ஆகல. எனக்கு அரசியல்வாதி எப்படி இருக்குன்னு சொல்றேன். நான் இந்த வெள்ளை சட்டை எனக்கு கொடுக்காதீங்கண்ணே, நான் வேற சட்டை போட்டு வரேன்னு சொல்றேன். கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லைங்க, நீ வெள்ளை சட்டை போடணும், நான் டிஷர்ட்டை போட்டு ஜீன்ஸை போட்டுட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி நான் ஸ்போர்ட்ஸ் அந்த வேலை இப்பதான் வாலிபால் விளையாட போனேன். சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க, நீங்க வாங்க இப்படின்னு. இப்படி விளையாண்டுட்டு இருந்த ஆளு வெள்ளை சட்டை எல்லாம் போட்டு விட்டு உங்க வீட்டுல பசங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. பாரு அங்கெல்லாம் கலர் சட்டை போட்டு ஜாலியா இருக்கிறாங்க, என்ன இப்படி பண்ணி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. நாங்கெல்லாம் இன்னும் அரசியல்வாதியே ஆகல. ஸோ இந்த திமுக காரங்க மாதிரி அப்படியே ஒரு யானை மாதிரி டக்கு டக்குன்னு ஓபன் பண்ணி டக்கு டக்குன்னு 3000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன ஓட்டு போட்டு போயிடுன்னு சொல்றதுக்குலாம் நான் வரல. எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு அம்மா இல்ல, அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. அப்பாவும் அம்மாவும் இருந்து என்ன பாத்துக்கோங்க. நான் உங்களை என்னைக்கும் உயிருள்ள வரையும் உங்களுடைய குழந்தைங்களுடைய படிப்பாகட்டும், இல்ல மெடிக்கல் பிரச்சனை ஆகட்டும், இல்ல ரோட்ல ஒரு பிரச்சனை ஆகட்டும், இங்கேயே வீடு எடுத்து வில்லிவாக்கமே என்னுடைய வீடா மாறி உங்களுடைய தங்கி என்னுடைய வாழ்க்கை முழுசு நான் தொடருங்கிறத நான் உறுதி கொடுக்கிறேன். அதை மட்டும் நான் பதிவு பண்ணி உங்களுடைய நான் ஃபர்ஸ்ட் 10 நாள் தெரு தெருவா நடந்து போயிட்டேன். என்ன பிரச்சனை, எல்லா நகர்லயும் பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டேன். எல்லாம் மைண்ட்ல ஏறிடுச்சு. நீங்க தைரியமா எங்களுக்காக வந்து ஒரே ஒரு முடிவெடுங்க. காசு கொடுத்தாலும் ஒரு மாற்றம் வேணும். 10 வருஷமா ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க, அந்த கையை மட்டும் மாத்தி யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு விஷயம். ஆதவ அர்ஜுனா டபுள் ஏன் இருக்கும். ஃபர்ஸ்ட் என் பேர் தான் இருக்கும், வேற பேர்லாம் இருக்காது. கவலைப்படாதீங்க. டபுள் ஏ பேரே இல்ல. டூப்ளிகேட்டா என் பேரை கிரியேட் பண்ண முடியாது இனிமேட்டு. என் பேரு குமார் 100 பேரை கிரியேட் பண்ணிடுவாங்க திமுக காரங்க. என்ன இல்ல வேற ஏதாச்சும் பேர் வினோத்னு இருந்துச்சுன்னா இன்னொரு 100 பேரை இறக்கிடுவாங்க. ஒரே மாதிரி வினோத் வினோத் வினோத்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் பேரு ஆதவ அர்ஜுனா தான். ஃபர்ஸ்ட் சிம்பிள் தான் இருக்கும் வில்லிவாக்கத்துல. நீங்க மேல ஒரு குத்து குத்திட்டு அந்த கோபமா எங்க குத்துறீங்கன்னா அங்க குத்திக்கிட்டே இருங்க. நீங்க குத்த குத்த மிஷினே காணா போயிடணும். அந்த மாதிரி நீங்க ஓட்டு போட்டு என்ன உங்க பிள்ளையா வந்து உங்க வீட்டுக்குள்ள விட்டுருங்க. நான் இங்க இருக்கிற 70,000 வீட்டுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நானு என் வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன், உங்க வீட்டுக்குள்ளதான் நான் எப்படி இருப்பேங்கிறத பதிவு பண்ணி, நம்ம அண்ணன் எங்க விஜய் சார் எல்லாத்தையும் விட்டுட்டு எவ்வளவு அடிச்சாலும் எவ்வளவு மிதிச்சாலும் எவ்வளவு காயப்படுத்தினாலும் யூடியூப் டிவில எவ்வளவு அசிங்கமா பேசினாலும் எதுக்குமே பதில் கொடுக்காம நான் நல்லது செய்ய வந்திருக்கேன், அம்மாக்களை ஓட்டு போடுங்கன்னு வந்துட்டாரு. அவரோட வழியில அண்ணன் விஜய் அண்ணனையும் ஆதவியும் பிரிக்கவே முடியாது. விஜய் அண்ணன் 3 எழுத்து, ஆதவ் 3 எழுத்து, வெற்றி 3 எழுத்து. விஜய் அண்ணன் ஆதவ் வெற்றி 3மே ஒன்னா இருக்கு எப்பயுமே. நிறைய பேர் சொன்னாங்க அம்மாக்கள் நீங்க அண்ணனை பாத்துக்கோங்க, விஜய் அண்ணன் பாத்துக்கோங்கன்னு. இந்த ஆதவ அர்ஜுனா இருக்க வரைக்கும் தலைவர் விஜய் மேல ஒரு துரும்பு நடக்காது, நீங்க பாத்துக்கோங்க. அது மு.க. ஸ்டாலின் சாரா இருக்கட்டும், இல்ல அவங்க அப்பா கலைஞரே திருப்பி வந்தாலும் இந்த ஆதவ அர்ஜுனா இருக்க வரைக்கும் எங்க அண்ணன் விஜய் அண்ணன் மேல யார் ஒரு துரும்பு கூட வராது. ஏன்னா ஆதவ அர்ஜுனாங்கிற தனி ஆள் கிடையாது. ஒட்டுமொத்த கட்சியோட இருக்கக்கூடிய பெண்களுடைய சப்போர்ட், நீங்க அம்மா தலைவர் விஜய் அண்ணன், நீங்க உங்களுடைய சப்போர்ட், ஒட்டுமொத்த இளைஞர்கள் அம்மாக்கள் தங்கைகள் எவ்வளவு பேர் இருக்கீங்க, அந்த நம்பிக்கையோட மட்டும்தான் நாங்க பயணம் போயிட்டு இருக்கோம். இவங்கள மாதிரி அடிச்சு கொள்ள அடிச்சு காசு அடிச்சு டிவில எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பேசலாம் பாருங்க, பெரிய அறிவாளி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கடைசியை திட்டுறது நம்ம தான் திட்டிட்டு இருப்பாங்க. இதுல இருந்தே கண்டுபிடிச்சலாம் யார் நம்மள திட்டுறாங்க அப்படின்னு. அதனால நம்ம ஒரு பெரிய வெற்றியை உங்க மூலியமா நீங்க உங்க பிள்ளைக்கு கொடுக்க போறீங்க. இது நீங்க தான் தேர்தல் நடத்த போறீங்க. நான் சும்மா வந்து வாக்கிங் பண்ணிக்கிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆனா ஜெயிச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து நீங்க என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் மாறும். 2 வருஷத்துல எல்லாத்தையும் மாத்தி கடைசியில வந்து ஓட்டு கேட்கும் போது தம்பி எல்லாம் செஞ்சுட்ட வேற என்ன வேலைன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை திருப்பி கொடுங்க அடுத்த எலெக்ஷனுக்கு. அதனால உங்களோட நான் பயணிக்க விரும்புகிறேன். அப்புறம் ஒரே ஒரு மெசேஜ், அரசியல் ரீதியான மெசேஜ் நான் கொடுத்துட்றேன். அது வந்து இங்க வெள்ளிவாக்க மக்களுக்கான கிடையாது. நான் வந்து ஸ்டேட் இன்சார்ஜ்னால நான் பதிவு பண்றேன். மீடியா முன்னாடி என்ன சேனல் வந்திருக்காங்க, ஓகே, ஸோ பதிவு பண்ணிட விரும்புகிறேன். இன்றைக்கு திமுக கழகம் வந்து எந்த அளவிற்கு ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னா, கூட்டணி கட்சி நீங்க பாத்திருப்பீங்க, 26 கட்சி கூட்டணி இருக்குப்பா ஸ்டாலின் சார் கூட. என்னப்பா எல்லாரும் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அதுல காங்கிரஸ்காரங்களுக்கு வேட்பாளர் போடவே முடியல, இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, நாமினேஷன் பண்றதுக்கு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு, நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம திருமானா இருக்கா பாருங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான் திருவம்பூர் மீட்டிங்ல பேசினேன். ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி வந்துகிட்டு இருக்கு. அது உண்மையா அப்படிங்கிறது டிக்ளேர் பண்றேன்னு சொன்னாங்க. நான் என்ன டிவி பார்க்கல.
மாநில அரசியலுக்கு திரும்புவன்னு சொன்னி சந்தோஷமா டிக்ளேர் பண்ணாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து திருமாவளவன் வந்து மாநில அரசியல் வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷமா இருந்து டிக்ளேர் பண்ணாரு. அவரும் சொன்னாரு 26க்கு அப்புறம் அரசியல் சூழ்நிலை மாறப்போது நான் வந்துட்டேன்னு சொன்னாரு. ஆனா இந்த 4 நாளுக்குள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திருமாவளவன் 4 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு காம்படிஷனா இருப்பாருன்னு சொல்லிட்டு முதலமைச்சரே ஸ்ட்ரைட்டா பேசி, சபரீஷ் அவர்கள் ஸ்ட்ரைட்டா பேசி, உதயநிதி ஸ்ட்ரைட்டா அவர் பேசி, அவர் வந்து டிக்ளேர் பண்ணத திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கல கூடாதுன்னு அவருக்கு அழுத்தம் கொடுத்து அவர் வித்ரா பண்றதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்முறையாக கண்டிக்கிறோம். இன்னொரு கட்சி தலைவரையே வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வித்ரா பண்ற அளவுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காருன்னா, தலித் மக்களுடைய உணர்வா இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இதுக்கு மேல நான் ஜனநாயகத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணன் திருமாவளவன் சட்டசபை தேர்தலில் போட்டியிடணும், தலித் சகோதரர்களோட குரலா இருக்கணுங்கிறது நாங்கள் ஒரு தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். ஆனால் நாங்கள் கடுமையாக திமுகவுடைய மு.க. ஸ்டாலின் சார், சபரீஷ், உதயநிதியோடைய இந்த ஜனநாயகமற்ற சொந்த கூட்டணி கட்சியே அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. கடுமையா சொல்றோம். இது கண்டிப்பா அண்ணன் திருமாவளவன் கிட்ட இருந்து வந்த முக்கியமான நியூஸ். அவங்க கூட இருந்தவங்க சொன்னாங்க. எல்லா தலித் சகோதரர்களும் வருத்தப்பட்டு இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் சட்டசபை தேர்தலில் நின்னே ஆகணுங்கிறது எங்களுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள். அவர் மேல எப்பயும் அன்பும் பாசமும் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்து, இதுக்கு உண்மையான என்ன அழுத்தம் கிடைச்சிச்சுங்கிறது அண்ணன் திருமாவளவன் போய் சொல்ல மாட்டாரு, அவர் மனசாட்சிக்கு தெரியுங்கிறத பதிவு செஞ்சு இந்த ஒரு அரசியல் கருத்தை மீடியாக்காக சொல்லிட்டு, தமிழக மக்களுக்காக சொல்லிட்டு, திருப்பியும் அகத்தியர் மக்கள் இந்த பாப்பெல்லாம் வந்துச்சு, என் தங்கச்சிலாம் வந்துச்சு, சந்தோஷமா ஓடி வந்துச்சு என்னை பார்க்கும் பொழுது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தேடி வந்து எனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றி நன்றி நன்றி. உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா, ஒரு அண்ணனா, தம்பியா என்னை சேர்த்துக்கிட்டு இனிமேட்டு நான் இங்க வந்தேன்னா கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் நைட்டு 9 மணி என்ன சாப்பாடு கொடுங்க, தோசை இட்லி மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் வாழ்த்து கொடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா யாராச்சும் என்ன கூட்டிட்டு போங்க, நான் இப்ப கூட இட்லி சாம்பார் சாப்பிட்டு போறேன் நானு. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். வணக்கம். வி.எஸ். பாபு அண்ணன் வந்திருக்காரு, இந்த தொகுதியோட பழைய எம்எல்ஏ. அப்புறம் இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணிருக்காரு. எங்க மனு தாக்கல் பண்ணிருக்காரு தெரியுமா? கொளத்தூர். நம்ம தலைவர் எடுத்த உடனே அங்கதான் போய் சம்பவம் செஞ்சுட்டு வந்தாரு. கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி பெறுவார் அண்ணன். அப்புறம் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு காவல்துறையிட்ட நம்மளே பண்ணிருக்கோம். வெள்ளிவாக்கத்துக்கு நாளான்னைக்கு தலைவர் வரதுக்கு போலீஸ் கிட்ட அப்ளை பண்ணிருக்கோம். காவல்துறையும் இங்க இருக்க ஆர்வமும் நாளைக்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா தலைவர் வருவாரு. அது பர்மிஷனை பேஸ் பண்ணி நீங்க எல்லாரும் வரணும் அப்படிங்கறத வேண்டுகோள் கொடுக்கிறேன். நான் 6ஆம் தேதி கண்டிப்பா அவருடைய பயணம் காவல்துறை இப்ப முழுசா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. 6ஆம் தேதி சப்போர்ட் பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்கு. போன தாட்டி என்ன ஆச்சுன்னா கொளத்தூர்ல பெரிய பிரச்சனை நடந்து அப்படியே கிளம்ப வேண்டியதாயிருச்சு, காவல்துறை சப்போர்ட் இல்லாதனால. இப்ப வந்து புது காவல்துறைகள்லாம் மாத்தணும்னு சொல்லியிருக்கோம். நல்ல முறையா நடந்துச்சுன்னா 6ஆம் தேதி அவர் வருவாரு. நாளைக்கு அது டிக்ளேர் ஆகும். ஸோ நம்ம எல்லாரும் தயாரா இருப்போம். அண்ணனை வரவேற்க. தேங்க்யூ.